ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து பார்க்கிங்ல ஒளிஞ்சு ஒளிஞ்சு யார்கிட்டயே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோயும் காட்டிடுறாங்க. ஹீரோ வந்து கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு செம்மையா நடந்து வந்துகிட்டு இருக்கான். பார்த்துட்டேன் நீ சொன்ன இல்லையா அந்த மோசக்காரனை பார்த்துட்டேன். கிரே கலர் கோட்டை போட்டுட்டு இருக்கான், உள்ள வந்து பிளாக் கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்கான். கரெக்டா? ஆமா, இப்பதான் எதிர்க்க நடந்து வந்துகிட்டு இருக்கான். இவன் தானே உன்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தி கூட சுத்திக்கிட்டு இருந்தான். நீ கவலையே படாத, இவனை என்ன பண்றன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்து ஒருத்தன் ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான் போல. அதனால ஹீரோயின் என்ன பண்றான்னா எப்படியாவது இவனை ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணி வரா. ஹீரோவோட ஃபேஸ கிட்ட இல்ல பார்த்த உடனே ஐயோ இவன் இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான், என்னதான் பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் எல்லா பொண்ணுங்களும் இவனுக்கு விழுந்துட்டாங்க போல. என்னதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்காக இதை நான் செஞ்சுதான் ஆகணும். ஐயோ அழக பார்த்து மயங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கையில ஒரு பக்கெட்டோட எதிர்க்க போய் நிக்கிறாளா. பார்த்த உடனே ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அவன் ஒத்து கவனிச்சுட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் காரை கழுவிட்டு இருந்தாரு போல. அந்த சோப்பு தண்ணியை மொத்தமாக எடுத்துன்னு வந்துட்டா. அடே இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோடா, கண்டிப்பா இந்த நாளை நீ மறக்கவே மாட்ட, உன்னோட கெட்ட கனவு தான் இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோப்பு தண்ணியை மொத்தத்தையும் நம்ம ஹீரோ மேல ஊத்திடுறா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இவ எதுக்கு இப்படி பண்ணான்னு அவன் குழம்பி போய் மூக்குல எல்லாம் தண்ணி ஏறி நின்றுட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோவோட பிஏ வரான். ஏய் அடியே நில்லுடி, யார்டி அது அப்படின்னு சொல்லி கத்தும் போது ஐயோ எவனோ வந்துட்டானேன்னு சொல்லி அவசரத்துக்கு பக்கெட்டை வேற ஹீரோ தலையில போட்டு கவுத்து விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. இதையாவது அவ தவிர்த்து இருக்கலாம். ஐயோ பாஸ் நீங்க வந்துட்டு நல்லா தானே இருக்கீங்க, நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லி பிஏ கேட்கும்போது ஏண்டா உனக்கு என்ன பார்த்தா ஓகேவா இருக்கா மாதிரி கொஞ்சமாச்சும் எதனா தெரியுதா என்ன? மரியாதையா அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்ற எல்லா டீட்டெயிலும் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வரணும், இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியல அப்படின்னு சொல்லி கத்துறான். ஓகே பாஸ் நான் சர்வேலன்ஸ் கேமராவில் செக் பண்ணி அவளை பார்த்து நான் எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு எனக்கு கெட்ட நாள் இல்லடி, உனக்கு இனிமேல் வாழ்க்கை பூராவும் கெட்ட நாள் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. இவளோட பேரு கியூட்டி, இவ தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அவள் விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. என்னது பக்கெட்டையும் தலையில கவுத்துட்டியா, முதல்ல தெரிஞ்சிருந்தேன்னா வந்துட்டு என் கக்கூஸ்ல இருக்க பக்கெட்டை கொடுத்து விட்டுருப்பேன்டியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா கொஞ்ச நேரத்துலயே அந்த சிரிப்பு நின்றுடுது. என்னன்னு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்டோ புது கேர்ள் ஃப்ரெண்டும் லிஃப்ட்ல ஏறத்துக்கு போறாங்க. அடியே என்னடி இப்பதான் பார்க்கிங்ல அவன் ட்ரெஸ் எல்லாம் ஈரம் ஆயிடுச்சு, சோப்பு தண்ணி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு அவன் அப்படியே வந்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. சான்ஸே இல்லை, அவன்லாம் இங்கே வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னும் போது அங்கே பார் அவங்க ரெண்டு பேரும் என் கண் இதற்கே கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அடியே இவன் இல்லடி உன் பாய் ஃப்ரெண்டு, உன் பாய் ஃப்ரெண்ட் மேலே தான் நான் சோப்பு தண்ணி ஊற்றிட்டு வந்தேனே அப்படின்னு சொல்கிறா. அடி பாவி இவன் தாண்டி என் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறா. ஐயோ அப்போ நான் யார் மேலே சோப்பு தண்ணி ஊற்றுனேன் அப்படின்னு கேட்குறா. ஐயோ கண்டிப்பாக கார் பார்க்கிங்கில்